மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ் கோட்டைப்பட்டி பகுதியில் மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை வழங்குவதில் பராசக்தி மேல்நிலைப் பள்ளியாகும். இப்பள்ளியின் சிறப்புகளை கூடி தொழுதால் கோடி நன்மை, இறைவணக்கம் இதமான துவக்கம், நிறை தரும் நல்லொழுக்கம் காத்து எல்லா பொழுதும் அல்லல் நீக்கும் அறிவு, தெளிவு, பண்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு குறிக்கோள்களை நெறிப்பிழறாமல் இறைவா எங்களுக்கு அருள்வாய் என மனமுருகி பிரார்த்திக்கும் இவர்களை முக்காலமும் அருள்பாலித்து தெளிவான சிந்தனைகளோடு நேர்முகப்படுத்துகின்றது இறை துதி. உயிரினும் மேலாக போற்றப்படும் ஒழுக்கம் இங்கே ஒருமித்து சாதனையாளர்களின் சந்தையாய் கரம் பிடித்து களமமைத்து மதம், இனம், மொழி கடந்து மனிதம் பார்க்கும் அறிவு திடலாய் காட்சியளிக்கின்றது இப்பள்ளியின் இறைவணக்கம். எம் ஜெகதீசன். என்னுடைய தந்தையார் 1952 மதுரை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கின்ற கிராம பகுதிகளில் பராசக்தி துவக்கப்பள்ளி என்ற பெயரில் 1952 ஆண்டிலே துவங்கினார்கள். 1954 ஆண்டு முதல் நடுநிலைப் பள்ளியாக அது உயர்த்தப்பட்டது. பிறகு 1987 இந்த சிறிய ஊரில் பராசக்தி உயர்நிலைப் பள்ளியாக இந்த பள்ளி உயர்வு பெற்றது. நான் இந்த பள்ளியினுடைய உயர்நிலைப் பள்ளியாக இருந்த பொழுதே அதன் ஆசிரியராகவும் பராசக்தி மேல்நிலைப் பள்ளியாக 1992 உயர்த்தப்பட்டதிலிருந்து நான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் இந்த பள்ளியில் நான் பணிபுரிந்து வருகின்றேன். நான் கணிதம் மற்றும் ஆங்கிலம் பாட ஆசிரியராகவும் தொடர்ந்து பணியாற்றி இங்கே என்னுடைய கல்வி பணியை ஆற்றி வருகின்றேன். தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது எனக்கு இந்த பள்ளியின் சிறப்புக்காகவும் என்னுடைய பணியை பாராட்டியும் 2008 ஆண்டு வழங்கப்பட்டு நான் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பள்ளி சூழ்ந்து அமைந்திருக்கிற பகுதி பொருளாதாரத்திலும் சமூக ரீதியிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியாகும். இந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களில் 90% மாணவர்கள் விவசாயம் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைகள். இங்கே எங்களுடைய அடிப்படை நோக்கம் ஒழுக்கம், நற்பண்புகள் வளர்த்தல் என்பதே ஆகும். மதிப்பெண் அடிப்படையிலே மாணவர்களை சேர்ப்பதில்லை. நாங்கள் எங்களது பள்ளி அமைந்திருக்கின்ற உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தில் ஒரு தலைசிறந்த பள்ளிகளில் ஒன்றாகவும் மதுரை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் எமது பள்ளி பல ஆண்டுகளாக சாதனை மாணவர்களை பெற்று வருகிறது. கடந்த காலங்களிலே எங்களது பள்ளியில் வேளாண்மை பாடத்தை பாடமாக எடுக்கின்ற +2 வகுப்பு மாணவர்கள் முதல் 3 இடங்களை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ற வகையில் தொடர்ந்து கடந்த 10-12 ஆண்டுகளாக பெற்று வருவது எமது பள்ளியின் மற்றொரு சிறப்பாகும். எஸ் கோட்டைப்பட்டி பராசக்தி மேல்நிலைப்பள்ளி என்றாலே அங்கே நல்ல கல்வி கிடைக்கும், ஒழுக்கம் கட்டுப்பாடு நிறைந்த பள்ளி என்று சொல்வார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு பையன் ஒரு குழந்தை ஒரு சேட்டை பண்ணுறான், சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரியான தென் மாவட்டங்களில் சொல்வார்கள், கோட்டைப்பட்டி பள்ளியிலே போய் சேருங்கள், உங்கள் மகன் மிக நன்றாக இங்கே வளர்க்கப்படுவான், உற்சாகப்படுத்தப்படுவான் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு முத்திரையை எங்களது பள்ளி பதித்திருக்கிறது என்பது பெருமையாக நான் கூறிக்கொள்ள முடியும். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களது பள்ளியிலே இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என்று சொல்வதற்கெனங்க அந்த தனி கவனம் ஒவ்வொரு மாணவருக்கும் நாங்கள் செய்து வருகின்றோம். காலையில் 8:30 மணிக்கு அந்த காலை படிப்பு நேரம் துவங்கும். எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள். 8:30 மணியிலிருந்து 9:15 வரை கடினமான பாடங்களை, ஆங்கிலம் கிராமப்புற மாணவர்களுக்கு சற்று கடினமான பாடம், அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதியிலே பயிற்சியும் வகுப்பும் காலையில் 8:30 மணியிலிருந்து நடக்கும். 9:15 மணிக்கு பிரேயர், பொது பிரார்த்தனை தினசரி நடைபெறும். செய்திகள் வாசிக்கப்படும், திருக்குறள் தினசரி ஒரு குறள் வாசிக்கப்படும், பொன்மொழி ஒன்று வாசிக்கப்படும். செய்தி ஒருவர் தினசரி ஒரு மாணவராக
ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் ஒருவர் தயார் செய்து வந்து அந்த டேன் சிஸ்டத்திலே அவர்கள் வந்து வாசிப்பார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் தினசரி அந்த டேன் முறையிலே வந்து ஒரு கதையோ அல்லது ஒரு நீதி போதனையோ ஒரு 2 நிமிஷம் அவர்கள் வந்து ஒரு உரை நிகழ்த்துவார்கள். தலைமை ஆசிரியர் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் வழிகாட்டுதலையும் நெறிப்படுத்தலையும் செய்வது எங்களுடைய பிரார்த்தனையிலே எங்கள் பள்ளியினுடைய கட்டுக்கோப்பும் தெரிய வருகிறது. பள்ளியினுடைய வெற்றிக்கு காரணம் நாங்கள் இரவு படிப்பை 87ஆம் ஆண்டிலிருந்து 10th and +2 பாய்ஸ் மட்டும் இங்கே கம்பல்சரியாக நைட் ஸ்டடி நடக்கும். அங்கே ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஒரு 15 ஆசிரியர்களுக்கு மேலே இங்கே ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்கிறது. இங்கே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஜென்ஸ் டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற பாய்ஸ் நைட் ஸ்டடி வர பாய்ஸ்க்கு பிரத்யேகமாக இந்த +2 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம், அவர்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாமே இலவசம்தான், இங்கே எந்த ஃபீஸும் கிடையாதுங்க. அப்புறம் அதே மாதிரி நல்ல த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிஃப்டட் சில்ட்ரன் சொல்கிறோம் பாருங்கள், அவங்க இந்த 85% மேலே எடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் விதமாக டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதும் நிறைய டெஸ்ட்டு ஈவினிங் டைமில் கூட அவங்க விரும்புகிற அளவுக்கு நேரத்துக்கு அவங்கள சிரமப்படுத்தாமல் அதே சமயத்தில் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற வகையில் டெஸ்ட் வைக்கிறோம். அதை வந்து நைட் ஸ்டடி வந்து 10 o'clock வரலையும் பாய்ஸ் படிப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11 வரலையும் படிப்பாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி விட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம். ஹாஸ்டல் பாய்ஸும் இருப்பாங்க, இங்கே டே ஸ்காலர்ஸு கம்பல்சரியாக நைட் ஸ்டடி வைக்கிறோம். இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து கிராமங்கள்லேருந்து அவங்களுக்கு நைட் சாப்பாடு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க சைக்கிள்லையும் நடந்து வந்து கொடுக்கும் பொழுது அந்த நாங்கள் சொல்லுவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக இவ்வளோ சிரமப்படுறாங்களேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அந்த மாணவர்கள் எவ்வளோ சேட்டை தெரியாமல் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளோட திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் அந்த சொல்கிற விதம், அந்த ஈவினிங் டைமில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு ஆசிரம அமைப்பு போல் இருக்குங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு. அடுத்து வந்து இங்கே நல்ல கம்ப்யூட்டர் லேப் வச்சுருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் 6th +2 எல்லா மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். வரதராஜ். நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க வண்டப்புலின்ற ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் கைவிட்டு எண்ணிடலாம். அதில் நானும் ஒரு ஆள். நான் வந்து இந்த ஸ்கூலில் 4th to 12th வரைக்கும் படித்தேன். ஐம் 2002 பாஸ் ஸ்டூடெண்ட். அப்புறம் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் என்னோட ஹெச்எம் வந்து என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் தான் அட்வைஸும் பண்ணார். ஸோ இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப் அட்வைஸ் பண்ணி, ஏன்னா நான் 12th முடித்தோடனே எனக்கு என்ன ஸ்டடீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அவங்க தான் என்னோடய கரியருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. நான் அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ நான் யூஎஸில் வந்து ஒரு கம்பெனியில் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணம் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் என்னோடய டீச்சர்ஸ், என்னோட ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னோடய ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க கொடுத்த ஃபவுண்டேஷன் தான். அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸு 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா 10th and 12th decides the life of a person. I mean, our 12th student வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணால், இங்கே வில்லேஜில் இருக்கான், அவன் நல்ல ஸ்கோர் பண்ணால் தான் he can get into a very good college and he can further continue studies. இங்கே எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ட்ரெண்டு ஸ்கூல் முடித்த உடனே ஏதாவது பக்கத்தில் ஒரு மில்லில் கிடைக்கிற வேலை அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து பிள்ளைகள் அனுப்பிக்கிறாங்க. அந்த ட்ரெண்டை மாற்றி ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான் உங்கள் பையன், அவனாலேயும் ஒரு அச்சீவுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 10th 12th வந்து நாங்கள் படிக்கிறப்ப மார்னிங் 8 o'clock ஸ்கூலுக்கு வந்துடுவோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் 5 o'clock ஸ்கூல் விட்டு போவோம். திருப்பி 6 o'clock நாங்கள் மறுபடியும் ஸ்கூலில் அசம்பிள் ஆகணும். 6 to 10 வரைக்கும் கட்டாயமாக படிக்கணும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து அவங்க பர்சனல் வேலையெல்லாம் விட்டுட்டு 6 to 10 எங்களுக்காண்டி இங்கே இருப்பாங்க. அது மாதிரி மார்னிங் வந்து நாங்கள் எந்திரிக்கிறோமோ இல்லையோ 5 o'clock அந்த ஸ்டாஃப் எந்திரிச்சு எங்களையும் எழுப்பி விட்டு படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட பர்சனல் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மேலே காட்டின அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் காட்டின அந்த ஸ்பெஷல் கேர், அதுதான் வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு இட்ஸ் டேக்கிங் இன் டு ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த வில்லேஜ் இந்த சைடு இருக்க ஸ்கூல் டெவலப் ஆகணும், இங்கே இருக்க வில்லேஜில் இருக்க மொத்தவங்களும் டெவலப் ஆகணும், நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி
நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து வி ஹாவ் டு கிரியேட் அ பவர்ஃபுல் இந்தியா. இதுதான் என்னோட தாட்டு. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. என்னோட நேம் வந்துட்டு மகாலிங்கம். ஸோ ஐ எம் டாக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின்ஸ். நான் வந்துட்டு இங்கே 6th படித்தேன். ஐ எம் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ஆஃப் 2002. ஸோ அதாவது பராசக்தி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நாட் ஓன்லி தே ஆர் டீச்சிங் education, they are teaching about discipline, dedication, hard work. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறப்போ டிசிப்ளின் இல்லாமல் போகிறது வந்துட்டு அது கல்விக்கு முழுமையானது கிடையாது. ஸோ இங்கேருந்து போகிறப்போ அவங்க வந்துட்டு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்துட்டு தே டீச் த வே ஆஃப் ஸ்டடிங். ஸோ அது போக இங்கே இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட உழைப்பு எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் நல்ல மார்க் எடுத்து இப்போ நான் வந்துட்டு யூஎஸில் மயாமியில் வந்துட்டு ஒரு வெல்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். இதுக்கு முழு காரணம், முக்கிய காரணம் பராசக்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிப்பேன். ஐ எம் ப்ரவுட் டு பி அ ப்ராடக்ட் ஆஃப் பராசக்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. பள்ளி மாணாக்கர்களுக்கு முறையான யோகாசன பயிற்சியும் இப்பள்ளியில் அளிக்கப்படுகிறது. பள்ளியினுடைய இன்னொரு சிறப்பு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். தொடர்ந்து டிவிஷனல் ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வாலிபால் கேமு எங்கள் பராசக்தினா வாலிபால் நாங்கள் வருஷம் மதுரை டிவிஷனில் வின் பண்ணுவோம். ஸ்டேட்டில் நிறைய முறை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் 1-2 முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் அதில் எங்களுடைய மாணவர்கள் டிவிஷனல் லெவலில் வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய பரிசுகள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிட்டு வருவாங்க. டென்னிகைட்டில் கடந்த 20-22 ஆண்டுகளாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தது. இப்போ ஸ்டேட் லெவல் கேம் ஆன பிறகு டென்னிகைட்டில் எங்கள் மாணவர்கள் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போ புதுசாக செஸ் இந்த 2 ஆண்டுகளாக எங்கள் மாணவர்கள் அதற்காக நாங்கள் தனி கவனம் செலுத்தி வர்றோம். அதே போல் ஷட்டில் காக் இந்த இறகு பந்துலையும் எங்கள் மாணவர்கள் டிவிஷனல் லெவலில் சாதனை பண்ணி வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி பெண் குழந்தைகளும் இதே மாதிரியாக ஹேண்ட்பால், த்ரோபால், டென்னிகாய்ட், ஷட்டில் காக், டேபிள் டென்னிஸ் இந்த விளையாட்டுகள்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் வின் பண்ணி வந்திருக்காங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக உசிலை கல்வி மாவட்ட அளவில் நடக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எங்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், குறிப்பாக 100 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப் இந்த 2லையும் நிறைய நாங்கள் முத்திரை பதிச்சிருக்கிறோம். யோகா கம்பல்சரியாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இங்கே நாங்கள் ட்ரெயினப் பண்ணி தினசரி அதை பயிற்சியும் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ் எல்லாருக்கும், ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் நாங்கள் யோகா கற்றுக் கொடுத்து அவங்கள அதை நாங்கள் அவங்கவுங்க வீட்டில் செய்ய சொல்லி அதை நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு சிறப்பு, பக்கத்தில் ஒவ்வொரு கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜ் விதமாக ஒரு 15 to 18 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கள் ஸ்கூலை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள்லேருந்து படிக்கிறாங்க. நாங்கள் இப்போ கடந்த 20 ஆண்டுகளாகவே நாங்களே ஒரு 2 வீலர்ஸ்லேயோ சைக்கிள்லேயோ கூட போய்
திடீர்னு அந்த 6th to 8th 9th பாய்ஸ்லாம் நைட்டில் படிக்கிறாங்களான்னு கூட நாங்கள் பார்த்துட்டு வர்றது உண்டுங்க. இதில் வந்து எங்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு இணைப்பு அந்த இது கிடைக்கிது, ஒரு ரேப்பப் எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் குழந்தைங்க வந்து தவறுகள் செய்வது குறையுது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் போன்ற ஒரு உணர்வு வந்து இங்கே எங்களுக்கு ஏற்படுகிறதுங்க. இதனால தான் எங்கள் பள்ளி வந்து இந்த சமுதாய சேவையை இங்கே செய்கின்ற ஒரு மையமாக எங்கள் பராசக்தி நிறுவனங்கள் வர முடியுது. 100% ரிசல்ட் என்பது முழுக்க ஆசிரியர்களுடைய கடின உழைப்பும் மாணவர்களுடைய முயற்சியும் பெற்றோர்களது ஒத்துழைப்பும் தாங்க காரணம். எங்களுடைய வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ். 3 விதமான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அபவ் ஆவரேஜ் ஆர் கிஃப்டட் சில்ட்ரன். அந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹாட் ஸ்பாட்டை மட்டும் கண்டு அவர்களுக்கான தனி பயிற்சியை கொடுத்துட்றோம். இதை முதல்ல 3 விதமான மாணவர்கள் நாங்கள் அசஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் மந்த்லேயே. அதுக்கடுத்து இந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்களுக்கு வந்து படிக்க முடியாதுன்னு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருமே வந்து அறிவில்லாதவங்கன்னே இல்லை. எல்லாருமே வந்து இந்த மண்ணில் தோன்றும் பொழுது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லைங்க. அதை நாங்கள் எங்கள் ஆசிரியர்களுக்கு தீர்மானமாக அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே வருவேன். மாணவர்களை வந்து எந்த சூழ்நிலையும் உற்சாகப்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. என்கரேஜ்மெண்ட் பண்ண அவங்க நல்லா வருவாங்க. அதில் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குற தைரியமே, நீ முதல்ல பாஸ் பண்ணிவிடுவேன், நீ வெற்றி பெறுவாய், இதை சொல்லிவிடுவோம். முடியாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டோம். 10 மார்க் எடுத்திருந்தா கூட 100க்கு அடுத்த டெஸ்ட்டில் உன்னால் 15 மார்க் வாங்கிட முடியும்னு சொல்லி ஒரு சின்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த அவங்களுக்கு என்ன அடிப்படையில் தேவை, ரீடிங் இல்லாதவங்க, வாசிக்க தெரியாதவங்கள தான் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. அல்லது பூவர் மெமரி இருக்கும், அவங்களுக்கு குறைந்த பட்ச மதிப்பெண் எடுப்பதற்கான பாடத்திட்டத்தை சொல்லி படிக்க வைக்கிறோம். எந்த சூழ்நிலையும் மாணவர்கள் நாங்கள் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுறதே இல்லைங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதை படிப்பு உதவியும் தொடர்ந்து மேல் வகுப்பு கல்லூரி படிப்பு செல்லும்போது எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவக் கல்லூரியில் சேர மாணவங்களுக்கு நாங்கள் 20,000 ரூபாய் கொடுக்குறோம். இங்கே 6ஆம் வகுப்பு சேரக்கூடிய ஒரு அத்தனை மாணவர்கள் நாங்கள் இடம் கொடுத்துட்றோம். நாங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறோம். எங்கள் மூத்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு யாரையும் கழிச்சு கட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னார். பெரியவங்களுடைய அந்த பழைய அந்த நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் எங்களுக்கு உற்சாகமும் ஒரு பெரிய ஒரு கடமை, நமக்கு இந்த சமுதாய கடமை இருக்கிறது என்பதை நான் அவ்வப்போது மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்து அதற்கான முயற்சி செய்கிறோம். சென்ற வருஷம் 3 மாணவர்கள் அதை பெற்றும் பயனடைந்திருக்கிறார்கள். ஒரு 12 மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைத்து சென்ற ஆண்டு தற்பொழுது பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 500லேருந்து ஒரு 700 பேர் வெளிநாட்டில் பிஇ, எம்பிபிஎஸ், மேலும் பிஹெச்டி என்னுடைய மாணவர்களில் இங்கே பயின்று வெளிநாடுகளிலே நல்ல பதவியில் இருக்கிறார்கள். தமிழக அரசிலும் மத்திய அரசில் பணியிலும் உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட மாணவர் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்னிடம் 9ஆம் வகுப்பு படித்தார் கண்ணன் என்ற மாணவர். தற்பொழுது அவர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் ஏரோஸ்பேஸில் ரிசர்ச் பிஹெச்டி முடிச்சுட்டு அவர் அங்கே சயின்டிஸ்டாக பணிபுரிந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாணவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னோடய கணக்கு பாடம் நான் சொல்லும்போது எல்லோரும் என்ஜினியராக வரணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் நீங்களாம் என்ஜினியர்ஸாக வரணும்போது டக்குன்னு எந்திரிச்சு சொன்னார், சார் எல்லாரும் என்ஜினியரானால் யார் சார் விவசாயம் பார்க்குறதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல், எய்ம் அட் த பெஸ்ட்டுன்னு சொல்லணும் நினைக்கணும். உன்னுடைய சிந்தனை நான் பாராட்டுறேன். எல்லாருமே என்ஜினியர்ஸாக வரணும்னு நாங்கள் சொன்னோன்னா, நீ நிறைய பெரிய பதவிக்கு வரணும், பெரிய ஒரு என்டர்பிரனராக வரணும் என்பதை ஊக்கப்படுத்துறதுக்கு தான். ஆனால் நீ நிச்சயமாக பெரிய என்ஜினியராக வருவேன், விவசாயம் செய்கிறவனும் நல்லா விவசாயம் செய்வாங்க என்று சொன்ன இதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாணவர்களை பொறுத்தவரை ரொம்ப நாங்கள் எவ்வளவு கண்டிப்போடு இருந்தால் கூட அந்த மாணவர்களை நாங்கள் ஈவினிங் டைமில் கூப்பிட்டு பேசும் பொழுது, அந்த கனிவாக பேசும் பொழுது, அவர்கள் செய்த தவறை நினைத்து வருந்தும் பொழுது நாங்கள் முதுகில் தட்டி கொடுத்து, இது நிரந்தரமான தவறுகள் வந்து நிரந்தரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, உண்மையிலே இந்த ஆசிரியர் தொழிலை நமக்கு இறைவன் கொடுத்ததற்கு நாங்கள் என்ன பெரிய புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் நான் மன மகிழ்வு பெறுகிறேன், மன நிறைவு பெறுகிறேன் என்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 100லேருந்து 120 மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஃபீஸ், நோட் புக்ஸ்
இது போன்று கொடுத்துட்றோம். அதே போல் மேற்படிப்பு படிப்பதற்கு வெவ்வேறு கல்வி அறக்கட்டளைகளை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்ஜினியரிங் கல்லூரியோ மெடிக்கல் காலேஜோ மற்ற தொழில்நுட்ப கல்லூரியில் இடம் கிடைக்கவும் அவர்களுக்கு அங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கிடைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையில் ஒவ்வொரு ஆண்டும் 10-15 மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பிற்கும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல தொடர்புகள் இருக்கின்றதுனால அதற்கான வாய்ப்பையும் நீங்கள் ஒரு மாணவர் 1ஆம் வகுப்பில் சேர்றார் எங்கள் பள்ளியில், +2 முடிக்கிறார், மேலும் கல்லூரிக்கு சென்ற பிறகும் இங்கே வருவாங்க. முடிச்சுட்டு வந்த பிறகும் எங்கள் பள்ளியினுடைய வெப்சைட்டுக்கு நிறைய பயோடாட்டாஸ் அனுப்புவாங்க. என்னோடய மெயில் ஐடிக்கு நிறையா வரும். ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க மாணவர்களும் குழந்தைகளும் அவங்க வேலைவாய்ப்பு செல்வது வரை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாலமாக சாதனையாளர்களின் சந்தைகளை